சென்றபோது அந்த தாய்மார்கள் தலைவரிடம் வைத்த கோரிக்கை, இந்த கள்ளச்சாராயத்தை நீங்கள் ஒழிக்க மாட்டீர்களா, டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட மாட்டார்களா என்று தலைவரிடத்திலே அந்த தாய்மார்கள் அழுது கோரிக்கை வைத்தார்கள். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திப்பின் போது தலைவர் அவர்கள் இதற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். கள்ளச்சாராய சாவுகள் தடுக்கப்பட வேண்டும், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சென்னை தலைநகரில் தமிழ்நாடு தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் அறிவித்தார், செப்டம்பர் 17, அதாவது நேற்றைய தினம் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சியில் மகளிர் அணி சார்பில் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் என்று தலைவர் அவர்கள் அறிவித்தார். போதிய கால அவகாசங்கள் இல்லாத காரணத்தினால் செப்டம்பர் 17, அதாவது நேற்று நடத்த முடியாத சூழ்நிலை தலைமைக்கு நெருக்கடி வருவதால் அக்டோபர் 2 காந்தியடிகளுடைய பிறந்த நாளில் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. காந்தியடிகள் மீது நமக்கு 1000 முரண்கள் இருந்தாலும் கூட மது ஒழிப்பில் காந்தி மிக உறுதியாக இருந்தவர். காந்தி பிறந்த குஜராத்தில் இன்றளவும் மதுக்கடைகள் கிடையாது, அரசு நடத்துவதில்லை. இப்படி காந்தியடிகள் மது ஒழிப்பில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு மக்களுக்காக நின்றார் என்கின்ற ஒற்றை காரணத்தினால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் காந்தியடிகள் பிறந்த நாளில் இந்த மாநாட்டை நாம் ஒருங்கிணைத்து நடத்துவோம் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார்.